வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பொதுவாக இன்னொரு நினப்பு இருக்குன்னா, நீங்கள் நைட்டு கோயம்புத்தூருக்குள்ளே ட்ராவல் பண்ணையில் பயங்கர பிரைட்டாக இருக்கும். ஸோ எல்லா இடமும் வந்து நல்லா லிட்டடாக நல்லா லைட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம ஒரு காலம் 4 மணிக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டு ஒன்று தவிர்த்து மிச்ச லைட் எதுவுமே கிடையாது. அங்கங்கே லைட்ஸ் இருக்குது, பட் பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது. நம்ம வண்டி லைட் ஆஃப் பண்ணோன்னா கம்ப்ளீட்லி இருட்டாக இருக்குங்க. இங்கே நியூ ஃப்ளைஓவர் போடுறதுனால மைட் பி அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்போ கூட இங்கே வச்சுருக்காங்க. பட் இன்னும் நம்ம மேட்டுப்பாளையம் ரூட்லாம் பாருங்கள், அது 2வது வீடியோவில் போகிற அந்த பார்ட் பாருங்கள். சுத்தமாகவே வண்டி லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா கருகும்னு இருக்கும். நான் உங்களுக்கு அதை டெமோவே காமிக்கிறேன். ஸோ சிட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு 10 மணிக்கு முன்னாடி இருக்கிறது வந்து லைட்டோட இருக்கிறது வந்து கடையோட லைட்டுங்க. இப்போ நம்ம ரோட்டில் சைடில் இருக்க ஷோரூம்ஸு, ஷாப்ஸு, இங்கே இருக்கிற கடையோட லைட்டுங்க, அதுதான் இதாக இருக்குது. என்னங்க முன்னாடி ஒரு சூப்பர் சீரிஸ் வண்டி போகுதுங்க, என்னன்னு தெரியல. ஓப்பன் வண்டிங்க, ரோட் ஸ்டார் செமையாக இருக்குங்க. BMW Z சீரிஸ் இப்படி இருக்குது, மைட் பி அந்த வண்டியாக தான் இருக்கணும். செமைங்க, குஜராத் வண்டிங்க, தெரியுதுங்களா? இந்த குளூர்லேயும் ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுறாருன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பயங்கரமான குளிராக இருக்குங்க. நம்மளால் விண்டோ ஃபுல்லாக ஏற்றிட்டு ஹீட்ரு போட்டாலே அந்த குளிர் அடிக்குதுங்க. ஆனால் அவர் எப்படி தான் ஜம்முன்னு ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணி விட்டு போட்டு ஓட்டுறாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ நம்ம லைட் இல்லை அப்படின்னா எவ்வளவு டார்க்காக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. கம்ப்ளீட்டாக லைட் ஃபெசிலிட்டியே இல்லைங்க கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரிங்க, ஆனால் லைட் கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி குழியெல்லாம் ரொம்ப அப்ரப்டாக அடிக்குதுங்க, தடக்குன்னு. இங்கே பாருங்க, கொஞ்சம் அதை அழகாக இது பண்ணி விடலாங்க. ஸ்கூட்டர்லாம் வரல, யோசிச்சு பாருங்கள். சின்ன டயருக்கு அப்படியே கீழே இதாகி டங்குன்னு அடிக்குங்க. அப்பா, இந்த இதுக்கு என்ன ஷேக் பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ கேமரா கிளாரிட்டி இல்லாமல் அப்படி இல்லைங்க, சுத்தமாக லைட் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி புவராக ஒரு இது தெரியுது. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, லைட் சிஸ்டம் எந்த இடத்துலையுமே கோயம்புத்தூர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கொடுக்குற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லைட்டு சுத்தமாகவே இருக்காதுங்க. எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இல்லைங்க. அப்போ பயமாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே. அது 2 வீலர்லிங்க, ஏதோ காரில் கொஞ்சம் லைட்டு பவர் இருக்கும், கொஞ்சம் பார்க்கலாம். 2 வீலர்லேயும் மட்டுங்க சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல எப்படி டிவைடர் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. வண்டி எல்லாம் பஸ் எல்லாம் அப்படி தான் போகுது இந்த ரைட் சைடில். இந்த வண்டி அந்தளவு போயிருச்சுங்க. Z ரோட் ஸ்டார் தான் நினைக்கிறேங்க அது. பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் சுத்தமாக லைட்டே இல்லைங்க. நம்ம லைட் ஒரு டைம் ஆஃப் பண்ணணும் ஒன்றும் தெரியாதுங்க, ரோடு எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. வண்டி வெளிச்சா ஆப்போசிட்டில் வர வண்டி வெளிச்சங்க, அங்கங்கே அப்படியே எரியற. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லைங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஸ்மார்ட் சிட்டி அளவுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேருக்கே
தகுதியா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்களே பாருங்க, எந்த இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்க. அதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு சேஃப்டி. ஒரு லேடிஸ் நடந்து போகிறாங்க, குழந்தை குட்டியோட போகிறாங்க, நகை நட்டை அணிஞ்சிட்டு போகிறாங்க. எப்படி சேஃப்டிங்க? இப்படிங்க பாருங்க, இந்த இடத்துல லைட்டே ரோட்டு கொஞ்சம் கூட விழுகாத அளவுக்கு இருக்குதுங்க. நிறைய லைட் எரியுறது இல்லைங்க. நிறைய லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா லைட் எரியாமல் இருக்குதுங்க. ஆனால் கரெக்டாக கேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பத்துலையும் பார்த்தீங்கன்னா கேபிள், அவ்வளோ கேபிள் தொங்குங்க. என்ன சொல்கிறதுங்க, கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அப்படியே எல்லா லைட்டுக்கும் பவர் பவரமாக இருக்குங்க. அது என்ன கேபிள்னு தெரியலிங்க, அத்தனை கேபிள் தொங்குதுங்க. ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 100% தொங்கிட்டு இருக்குங்க. பாருங்க, பிரதான சாலைங்க, பிரதான இருண்ட சாலை அப்படின்னா வச்சுக்கலாங்க. அவ்வளவு கும்பு இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும் லைட் இருக்குதுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கிராஸ் கட் ரோடு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சாயந்தரம் பார்த்துருப்பீங்க கிராஸ் கட் ரோடு எவ்வளோ ஜகஜோதியாக இருக்குன்னு. நம்ம வீடியோ பாருங்கள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்படியும் கோயம்புத்தூர் இருக்குமா, தூங்கும் நகரமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் பாருங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க.